ஒரு கொலை பண்றது உங்களுக்குலாம் அவ்வளவு சாதாரணமா போச்சுல. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு பேர் தான் சியா கோயல். இவங்களுக்கும் கேட்டனுக்கும் ரீசெண்டா மேரேஜ் நடக்கிறதா இருந்தது. அந்த மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான செலவுல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வந்து வெக்கேஷன் மாதிரி போயிருக்காங்க. அங்க கேட்டன் அவர்களை வந்து இவங்க தள்ளி விட்டுருக்காங்க. அவர் இறந்தும் போயிட்டாரு. இதை பத்தி போலீஸ் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இவங்களுக்கு ஒரு கள்ள காதலன் இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு தான் சொல்லியிருக்கணும் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ தேவையில்லாம அந்த பையனோட லைஃபும் போச்சு, இந்த பொண்ணோட லைஃபும் போச்சு. எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் வந்து கொலை பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்குன்றது எனக்கும் புரியல. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களா? எப்படி கொலை பண்றோமே ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லையா? பண்ற கொலையெல்லாம் பண்ணிட்டு அவங்க குடும்பத்துக்கிட்ட போயிட்டு அவர் செல்ஃபி எடுக்கும்போது தவறி விழுந்துட்டாருன்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்லி நாடகம் ஆடி இருக்கீங்க. இப்போ போலீஸ் கண்டுபிடிக்கோ எல்லாமே வெளியே வந்துருச்சு. இதுவே கண்டுபிடிக்கலாம் நீங்க நல்லவங்கன்ற மாதிரி வெளியே சுதந்திரமா இருந்திருப்பீங்க. எப்படிதானே உங்க மைண்ட் செட்லாம் இப்படி இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. முன்னாடியே நீங்க எடுத்த டிசிஷன் வந்துட்டு சரி இல்லை அப்படின்னா ஃபேமிலி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ யாருக்குமே இழப்பு இருந்திருக்காது. எப்படிதான் நம்ம மனுஷங்களும் இருக்காங்களோ தெரியல. ச்சே.